வணக்கம் நேர்களே. இன்று சட்டசபையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது நமது தாவேக ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே எல்லார் வீட்லேயும் டிவியில் உட்காந்து ஏதோ சீரியல் பார்க்குற மாதிரி அந்த கட்சி ஆட்சி பொறுப்புக்கு ஏற்கிறதையும், நம்ம முதலமைச்சர் நம்ம விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியில் உட்கார்றதையும் சீரியல் பார்க்குற மாதிரி உட்காந்து குடும்பத்தில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் உட்காந்து பார்த்தாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அரசியல் நிகழ்வுகள் யாருமே டிவியில இந்த மாதிரி உட்காந்து பார்த்ததே கிடையாது. ஏன்னா தாவேகா என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா திமுக அதிமுக மாதிரி ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வெளிப்படையான ஆட்சியை நாங்க தருவோம்னு சொன்னாங்க. அதாவது சட்டசபை நிகழ்ச்சிகளை நாங்க நேரடியா ஒளிபரப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ரெகுலரா இருக்கும் போல அப்படி இருந்ததுன்னா நம்ம குழந்தைங்க எல்லாருமே பார்ப்பாங்க, அரசியல் நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. நம்ம சட்டசபையில நம்ம தேர்ந்தெடுத்த அந்த எம்எல்ஏ போய் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்ல அப்படின்னு ஆர்வமா இருந்தது. அது தொடர்ந்து செய்வாங்கன்னு எதிர்பார்த்தோம். இன்னைக்கு கவர்னர் உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எல்லாரையும் பேச இன்னைக்கு சபாநாயகர் அனுமதித்தார். அதுல நம்ம திமுக எம்எல்ஏ சிவசங்கர் அவர்கள் சில கேள்விகளை அங்க அடுக்கிறார். அதாவது அட்லி டைரக்டர் மாதிரி சில காட்சிகளை பல படங்கள்ல பார்த்து ஒன்னா வெட்டி அதை தொகுத்து ஒரு புது படத்தை உருவாக்கிடுவாராம். அதே மாதிரி இந்த தாவேக அரசு திமுகவின் சாதனைகளை வெட்டி ஒட்டி அவைகளை ஒரு கவர்னர் அறிக்கையா தயார் செஞ்சிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சொந்த கொள்கை இல்லையா, அவங்க எந்த திட்டத்தையும் புதுசா அறிவிக்கவும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, அதுக்கு கல்வி அமைச்சர் ராஜ் மேனன் என்ன பதில் சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன நம்ம எங்க முதலமைச்சர் சினிமால இருந்தவர், அவர் அதுல இருந்து படிப்படியா முன்னேறி வந்தவர், அவருக்கு இதெல்லாம் பேசுவாரு தெரியும். ஆனா நீங்க பிறந்ததுல இருந்து நீங்க அரசியல்வாதி மாதிரி இருக்கிறீங்க, சினிமா பத்தி இங்க என்ன பேசுறீங்க, அட்லியை பத்தி இங்க என்ன பேச்சு அப்படின்னு கேட்க, அவரு சிவசங்கர் அதுக்கு பதிலா நாங்க அட்லியை பத்தியும் பேசுவோம், சட்னியை பத்தியும் பேசுவோம்னு சொல்ல, அதுக்கு அவர் திருப்பி கிட்னியை பத்தியும் நாங்க பேசுவோம்னு சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க. அதாவது அப்படி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் இந்த 2500 ரூபாய் தரேன் சொன்னீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நம்ம ஆதவார்ச்சனா எழுந்து, ஐயா இது கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், அதை பத்தியும் பேசுங்க, தேவையில்லாதெல்லாம் பேசி இங்க எங்களை திசை திருப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவசங்கரன் கேட்டிருக்காரு, இந்த அரசுல அதாவது சிவசங்கரன் இல்லைங்க, நம்ம அகஸ்டின் எம்எல்ஏ, திமுகவின் அகஸ்டின் எம்எல்ஏ கேட்டிருக்காரு, இந்த அரசுல ஒரே கொள்ளை பாலியல் சம்பவம் ஒரு மாசத்துல எவ்வளவு நடந்திருக்கு, இதெல்லாம் பத்தி உங்க முதல்வர் வாயை திறக்க மாட்டேக்காரு, என்னங்க ஏதுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்க, அதுக்கு ஆதவர்ஜனா சொல்லியிருக்காரு, இல்லைங்க நீங்க விளாத்திக்குளத்துல நடந்த சம்பவத்தை எண்ணி பாருங்க, அங்க என்ன நடந்தது அப்படின்னு திமுக ஆட்சி நடந்த சில விஷயங்களை எடுத்து சொல்ல, அந்த மேட்டர் கப்சிப்புனாக இதுக்கடுத்துல நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திடீர்னு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க, ஐயா கவர்னர் உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை பத்தி ஆக்கப்பூர்வமா பேசாம அங்க ரெண்டு கட்சிகளும் தங்க தலைவரை ஓங்கி பேசவும், ஒவ்வொருத்தரை குற்றம் சாட்டவும், நீ அப்படி நான் அப்படி இதாங்க நடக்குது, என்னால உட்கார முடியலங்க, ஒரே தலைவலி அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தால பாத்தீங்கன்னா நம்ம ஆதவர்ச்சனா, எங்க முதல்வர் வாய் திறக்கலன்னு சொல்றீங்களே, எங்க முதல்வர் குளத்தூர்ல 5 நிமிஷம் தாங்க பேசினாரு, என்ன நடந்தது தெரியல அப்படிங்கவும் திமுக காரங்களுக்கு பொத்துட்டு வந்துச்சு கோபம். ஆகா நம்ம தலைவரை தோல்வியை நையாண்டி பண்றாங்களே சாமின்னு சொல்லி எல்லாம் எழுது, என்ன எப்படி பேசுவா சபையில ஒரு அமளி பண்ண, இந்த தாவக்கைமெல்லாம் இளைஞர்கள் அவங்களும் எழுந்து நிக்க, 108 பேர் இருக்கிறாங்க, எழுந்து நிக்க, அதுல ராயபுரத்து எம்எல்ஏ ஒருத்தர் திபுத்துன்னு பின்னாடி முன்னாடி ஓடி வந்துட்டாருங்க. ஆஹா கச்சத்தீவு நீங்க விட்டு கொடுத்தீங்களே,
நீங்களா தமிழ்நாட்டு உரிமையை பத்தி பேசுறது ஒன்னு சொல்ல பயங்கரமா ஒரு ரகலையா இருக்கு. அப்புறம் நம்ம சபாநாயகர் தலையிட்டு எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி அங்க ஒரு அமைதியை கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்துட்டதுக்கு அப்புறமா கல்வி அமைச்சர் ராஜ் மேனன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நீங்க ஒருமையில பேசினா நாங்களும் ஒருமையில பேசுவோம். நீங்க எந்த வழியில வரீங்களோ அதே வழியில எங்களுக்கும் வர தெரியும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறமா திரும்பியும் ஒவ்வொருத்தர் மாறி பேசிக்கொண்டே போறாங்களாங்க. அதாவது இதெல்லாம் இவங்க சொல்லித்தாங்க தெரியுது. உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்னு இந்த பத்திரிகையாளருக்கும் தெரிய மாட்டேங்குது. அவங்க வெளியே நிக்கிறாங்க. மக்களாக நகமா அதுக்கு அங்க வீட்டுல இருக்கிறோம். நம்மளால் தேர்ந்தெடுத்துட்டு போற இந்த எம்எல்ஏங்க அங்க போய் என்ன விவாதம் பண்ணாங்க, யார் மேல தப்பு, யார் எப்படி பேசுறா அப்படிங்கிறத வெளிப்படையா தெரியணும்னா ஒரே விஷயம், அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் உள்ள நடக்கிற விஷயம் நமக்கு தெரியுங்க. அப்போ இவங்க ஒண்ணு ஒண்ணா குற்றம் சாட்டுறாங்கல்ல, அது ஏன் மேல தப்பு இல்லை, ஓ மேல தப்பு இல்லை அப்படின்னு இவங்க குற்றம் சாட்டும் போது மக்களாகிய நமக்கு தீர்மானிக்க முடியும். அதாவது ஜெயலலிதாமா ஒரு தடவை உள்ள எனக்கு சேலையை பிடிச்சி இழுத்துட்டாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ண ஒண்ணு கத்திட்டு இனி நான் முதலமைச்சராக வந்தா அந்த சட்டசபைக்கு வருவேன்னு சொல்லி சபதம் போட்டு வந்தாங்க. அன்னைக்கு உள்ள நடந்தது என்னன்னு தெரியாது. அம்மா என்ன சொன்னாங்களோ அதான் தெரியும். அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏ ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்ஏ தாமிரக்கண்ணி தன் மோதிர கையால திமுக காரனை ஓங்கி அடிச்சு குடிச்சு ரத்தம்லாம் வந்தது. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. உள்ள யார் மேல தப்பு என்ன எது ஒண்ணுமே தெரியாதுங்க. அதே மாதிரி தாங்க இதுவும் ஆயிடும். அதாவது அவங்கெல்லாம் நாங்க லைவ் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க செஞ்ச தப்பே உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. கரெக்டா அவங்க பேச்சை மட்டும் லைவ் பண்ணுவாங்க. அடுத்தல பாத்தீங்கன்னா பட்ஜெட் கொடுத்துட்டு லைவ் பண்ணுவாங்க, கவர்னர் வரை லைவ் பண்ணுவாங்க, மற்ற எல்லாமே லைவ் பண்ண மாட்டாங்க. அதே தப்ப நாங்க செய்ய மாட்டோம்னு தாவைக்கா சொல்லிச்சு. இப்ப தாவைக்கும் அதே தப்பு செய்யுது. நீங்க லைவ் பண்ணாதான் மக்களுக்கு உண்மை நிலை தெரிய வரும். உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.